எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிக்கேரி. மூஞ்சி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்ம டயர்டாக இருக்குல்ல. ஸோ காரணம் என்னென்னா, வேலை முடிஞ்சு அப்படியே தூங்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் நான் இருந்தேன். பட் அப்போ ஒரு விஷயம் நம்ம ட்விட்டரில் கண்ணில் பட்டுச்சு. இந்த படத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கோம். சேனல் பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புதுசாக இருக்கும். பட் சேனலில் ஆல்ரெடி கங்குவா படத்தை பற்றி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரு சில விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகுங்க. ஆக்சுவலாக அந்த போஸ்டரில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இந்த கங்குவா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த டீசர் என்னையா நியூ இயருக்குள்ள வரும், நம்ம சேனலில் கூட வீடியோ பண்ணப்போ நான் அப்படி தானே சொல்லியிருந்தோம், இவங்க என்ன பொங்கலுக்குங்கிறானுங்க, அடா பாவிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, ஃபன் டு ஃபன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு. பட் ஆனால் டீசர் வரப்போகிறதுங்கிறது உறுதியாகிடுச்சு. இதை கேட்டோன்னே, இதை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கிளம்ஸ் வீடியோவில் சூர்யா இவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸு உண்மையிலே தாறுமாறாக இருந்துச்சுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தேவி ஸ்ரீ பிரசாத் வெறித்தனமாக பண்ணிட்டாப்புல. கூடவே மதன் கார்கி அவங்களோட லிரிக்ஸில் அருண் காமராஜ் அவங்களோட வாய்ஸில் ஒரு பாடலை கேட்குறப்ப அந்த கிளம்ஸ் வீடியோவில் இடம் முடிச்சு. அந்த பாடலை கேட்குறப்ப நமக்கு கூஸ் பம்ப் தான் ஏன்னா இப்போ வரைக்கும் ரிப்பீட்டடாக அந்த கங்குவா படத்தோட கிளம்ஸ் வீடியோ இடம் முடிச்சு அந்த பாட்டை கேட்டுட்ருக்கேன். அந்தளவுக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டாகிடுச்சு. பட் ஆடியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் குவாலிட்டி வீடியோவில் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி கங்குவாவை பற்றி எக்கச்சக்கமாக பேசியாச்சு. திரும்ப திரும்ப கங்குவாவை பற்றி பேசினா பார்க்குறவங்க நீங்கள் கடுப்பாகிடுவீங்க. அதனால் பேச வேணாம், டீசர் வந்ததுக்கப்புறம் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனால் டீசர் நியூ இயருக்கு வராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்ல. ஏன்னா நம்ம நியூ இயருக்கு வரும்னு தானே சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அப்படி தானே நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் இப்போ இந்த விஷயம் நியூ இயருக்கு இல்லை, பொங்கலுக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தப்போ உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்டத்தை நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. இந்த ஷூட்டிங் இப்போ எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, சென்னையில் தான் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி ஹைதராபாத் ஷெடியூலில் கம்ப்ளீட் பண்ணி தான் சென்னையில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூலில் சூர்யா அவர்களோட போர்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஷூட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாம் எதிர்பார்க்குற இந்த படத்தோட செகண்ட் லுக்கும் இந்த படத்தோட டீசரும் கண்டிப்பாக வருங்கிற அந்த நம்பிக்கையான செய்தி இந்த டீம்கிட்டேருந்து வரும்னு நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய சூர்யா ரசிகர்கள் இந்த விஷயத்தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சா, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் இந்த படத்தோட டீசரை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு சைடு பாகுபலி படத்தெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் இருக்கும் அப்படிங்கிற அந்த பேச்சும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்குது. சூர்யா இவங்களோட கெரியரில் பார்த்திங்கன்னா, நந்தா படமும் இந்த பிதாமகன் படமும் வேறு மாதிரி ஒரு களத்தில் உருவான ஒரு படம். ஸோ இந்த 2 படம் தான் சூர்யா இவங்களோட கெரியரில் முக்கியமான ஒரு படமாக இப்போ இருக்குது. ஆனால் இந்த கஜினி படமும் இந்த லிஸ்ட்டில் இருக்குங்கிறதுல நாம் மறந்துட முடியாது. பட் ஆனால் இந்த 3 படத்தை விட இந்த படத்தில் சூர்யா இவங்களோட ஒர்க்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அந்த படத்தில் ஒர்க்கு பார்த்திங்கன்னா 100% இருக்குன்னா, அதாவது பிதாமகன், நந்தா, அப்புறம் கஜினி படத்தில் சூர்யா இவங்களோட ஒர்க்கு 100% இருக்குன்னா, இந்த படத்தில் சூர்யா இவங்களோட ஒர்க்கு 200% அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த படத்தோட கண்டென்ட்டு இவருக்கு பிடிச்சி போய் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நடிச்சிட்டு இருக்காராம். ஸோ இவர் ஒரு சைடு மிரட்ட ரெடியாக இருந்தாலும் இன்னொரு சைடு சிவா அவர்கள் மிரட்ட காத்திருக்காரு. ஸோ இவரோட மேக்கிங்கை அந்த கிளம்ஸ் வீடியோவில் நம்மளால் சரியாக பார்க்க கூட முடியல, ரசிக்க கூட முடியல. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஆர்வம் மட்டும்தான் இருக்க தவிர்த்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த கிளியரான ஆன்சரும் நமக்கு கிடைக்காம தான் இருந்துச்சு. பட் அந்த டீசரில் நண்பா நாம்
எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படத்தோட கண்டென்ட் எப்படி, இந்த படத்தோட மேக்கிங் எப்படி, இந்த படத்தோட ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி அப்படின்னு A to Z எல்லாத்தையும் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாலிடாக சொல்ல போனால் இந்த டீசர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்காத ஒரு சில நபர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும். அந்தளவுக்கு இந்த டீசர் வந்து நிறையா மக்களை கட்டி போடுங்க. சாலிடாக சொல்ல போனால் அதுதான் கட்டி போடும். ஸோ ரொம்ப ரொம்ப க்ரேஸியான ஒரு டீசராக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா ஒரு கூஸ்பம் ஏற்படுத்துகிற ஒரு டீசராக இருக்கும். ஸோ சாலிடாக சொல்லப்போனால் சூர்யா இவங்களோட கங்குவா டீசர் வெறித்தனமாக இருக்கும். மறந்துடாதீங்க, வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த டீசர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி A to Z எல்லாத்தையும் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படத்தில் ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு கூட்டமே வந்து ஜாயின் பண்ணியிருக்குங்க. இவங்க இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ண போகிறாங்க. பட் இவங்க பண்ண போகிற அந்த சின்ன கேரக்டர்லாம் இவங்க ஆல்ரெடி நிறையா படத்தில் பெரிய பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் இவங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த படத்தில் இவங்க பண்ணுற சின்ன சின்ன கேரக்டர்லாம் ரொம்ப பெருசாக பேசப்படும். ஸோ எந்தெந்த ஆக்டர்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு கூட்டமே நடிக்குது. அதனால் வந்து அவங்க பேரை வந்து ஒவ்வொன்றா சொன்னால் டைம் ஆகிடும். ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் முன்னாடி வரும். அதில் இருக்கிற நபர்கள் தான் இந்த படத்தில் இப்போ ரீசெண்டாக நடக்கிற சென்னை சென்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூலில் இவங்க முக்கியமான காட்சிகளில் நடிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பாபி தியால் இவங்களோட கூட வர மாதிரி இவங்களோட கேரக்டர் இருக்கும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. பட் இந்த படம் சம்மந்தமான எக்கச்சக்க விஷயங்கள் ஒவ்வொன்றா இப்போ தான் வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நான் சரியாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த படம் சம்மந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நான் ஏன்னா தூங்கணும், செம்ம டயர்டாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.